அனைவருக்கும் வணக்கம். UHTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரா MCQ கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இமீடியட்டா இந்த 6000 ப்ராப்ளம் MCQ புக்லெட் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி நான் போகிற கிளாஸஸை கவனிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே MCQs கிளாஸஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதே போல் கண்டென்ட் வைஸ் டாப்பிக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன். ஸோ இந்த புக்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு டெய்லி MCQஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த 6000 ப்ராப்ளம் MCQஸை தரவாக பார்த்துட முடியும். ஸோ இது நிறைய ரிசல்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்டை புக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக்லெட் புக் பண்ணணும்னா 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு புக்லெட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் கொரியர் போட்டு பில் அனுப்பிடுவோம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா UHTR மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் போட்டு வரேன். ஸோ இந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் டெஸ்ட் சீரியஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ டெஸ்ட் சீரியஸ் படிக்கும்போது என்டையர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸை தரவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகே. எதுவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ 3 புக்லெட்டில் எந்தெந்த ஏரியாலாம் ஃபர்ஸ்ட் யூனிட் கவர் ஆயிருக்கு அப்படின்ற கொஸ்டின் கலெக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி டெஸ்ட் சீரியஸ் போட்டு உங்கள் மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணுவேன். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ வர வெட்னஸ்டேக்கு வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வரும். நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்கள் ஸ்கோரை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்கள் ஸ்கோரை நான் வந்து மானிட்டர் பண்ணி வச்சுப்பேன். ஓகே ஃபைன். இப்போ மார்னிங் வரைக்கும் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3000 கொஸ்டின் கலெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ 1 by 1 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் லைன் பை லைனாக ப்ராப்ளத்தை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். If alpha, beta, gamma are the roots of the equation x square x cube minus 2x square plus 3x minus 4 equal to 0. Evaluate alpha square beta plus beta square gamma plus gamma square alpha. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ வந்து A, B, C, D இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏயோட கோஎஃபிஷியன்ட் 1, பியோட கோஎஃபிஷியன்ட் -2, சியோட கோஎஃபிஷியன்ட் 3, டியோட கோஎஃபிஷியன்ட் -4. சம் ஆஃப் ரூட்ஸ்னா -b/a. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ்னா சம்மேஷன் ஆஃப் ஆல்பா. அப்போ -b/a மைனஸ் ஆஃப் -2/a வேல்யூ 1 அப்போ 2 கிடைக்கும். சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், டபுள்ஸ் ரூட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு c/a. அப்போ 3/1. ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3. ஓகே. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 3 ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்துடும் ஃபைனலாக. ஸோ இது வந்து சிங்கிள் டேர்ம் தான், சம்மேஷன் போட்டாலும் சிங்கிள் டேர்ம்ஸ் தான். அப்போ உங்களுக்கு -d/a. அப்போ -4/a வேல்யூ 1 போட போகிறீங்க. அப்போ வேல்யூ என்ன வரப்போகுது? 4 வரப்போகுது. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸு, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, பீட்டா ஸ்கொயர் காமா, காமா ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா -3 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ அப்படியே வேல்யூ புட் பண்ணுங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 3 மைனஸ் உங்களுக்கு வந்து 3 டைம்ஸு 4ன்னு வந்து நிற்கும். அப்போ நான் ஆகும் 6 - 12 -6. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ பாலினாமியல் நெக்ஸ்ட். பாலினாமியல்னு அர்த்தம் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸாக வரணும். அது ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸாக இருக்கலாம். அதே போல் வேரியபிள் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டிகிரியில் தான் வேரியபிளுடைய பவர் அக்கர் ஆகும். ஸோ உங்கள் வேரியபிள் பவரோட டிகிரி பாருங்கள் +3 1 இது கான்ஸ்டன்ட் x பவர் 0 எழுதிக்கலாம். இது 1/x x பவர் -1 கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ விச் இஸ் நாட் அ பாலினாமியல். ஏன்னா வேரியபிளோட டிகிரி வந்து பாசிட்டிவ் இன்டிஜரில் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் தி ஜீரோ பாலினாமியல் என்னவா இருக்கும் அப்படின்னா அன்டிஃபைண்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம -∞ அசைன் பண்ணுவோம். ஸோ டிகிரி ஆஃப் தி ஜீரோ பாலினாமியல்னா p of x is identically 0. ஸோ இந்த பாலினாமியல் டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னா அன்டிஃபைன்டு. ஓகே. சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்? -∞ கூட டினோட் பண்ணலாம். அடுத்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த பாலினாமியல் லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் பார்க்குறீங்க. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணுறீங்க 3. அப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 3. அது மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப் f of x equal to x minus 2 on the whole cube into x plus 1 on the whole square, then the multiplicity of x equal to 2 கேட்குறாங்க. அதாவது இந்த பாலினாமியலோட ரூட்டுக்கு x equal to ஓட மல்டிப்ளிசிட்டி நான்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ f of x ஃபஸ்ட்டு 0 பண்ணுறீங்க. ஸோ 0 பண்ணுறச்ச x minus 2 on the whole cube into x plus 1 on the whole square. கரெக்டா? this is equal to 0. அப்போ இங்கே என்ன ஆகும்? x minus 2 whole cube equal to 0. which means இது வந்து 3 ஃபேக்டராக 0 ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ x minus 2 equal to 0 3 டைம்ஸ்க்கு அசைன் பண்ணுறீங்க. அப்போ 2, ஓகே. ஸோ 3 டைம்ஸ் இது. ஸோ அப்போ மல்டிப்ளிசிட்டி ஆஃப் x equal to பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து if a is root of the polynomial p of x with multiplicity. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். if a is a root of the polynomial p of x with multiplicity m greater than 1 சொல்லிட்டாங்க. then the multiplicity of derivative. ஸோ p of x உடைய ரூட் வந்து a நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் டிகிரி வந்து m அப்படி எடுத்துப்போம். ஸோ p dash of x உடைய ரூட்டுமே உங்களுக்கு என்னது? a தான். ஆஃப் டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஆஃப் மல்டிப்ளிசிட்டி வந்து m - 1 டெரிவேட்டிவ் ஒன்று குறையும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட்.
ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட்டை வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஸோ ஒரு ஆசிலேஷன் இருக்காதீங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் கொடுக்குற பைசாவுக்கு இந்த புத்தகம் தரமாக இருக்கும். சரி, நிறைய ரிவ்யூஸ் வாங்கி நான் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். இமீடியட்டாக வாங்கி படிச்சுக்கிட்டு சைட் பை சைடு என்னுடைய கிளாஸஸ் கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகே ஃபைன். அடுத்து, இஃப் பாலினாமியல் ஆஸ் அ ரியல் கோஎஃபிஷியன்ட் ஆஸ் அ ரூட் a + ib, அதாவது ஒரு பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் ரியலாக இருக்குது, அதனுடைய ரூட் வந்து a + ib இருக்குது அப்படின்னா தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து அக்கர்ஸின் கான்ஜுகேட் பேர். ஸோ அது வந்து ஐன்னு ரூட்டாக இருந்தால் -i ரூட் வரும், 2 + i ரூட்டாக இருந்தால் 2 - i ரூட் வரும். அப்போது a - ibன்றது ஒரு ரூட்டாக இருக்கும். a + ib ஒரு ரூட்டுன்னா a - ib இஸ் ஆல்சோ ரூட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. ஸோ இதில் நீங்கள் மோஸ்ட் சூட்டபிளாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைண்டர் தியரம், ரொம்ப முக்கியமான தியரம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, சார் ஃபார்முலா ரிசல்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, கொஷின் கலெக்ஷன்ஸ்லாம் மொத்தமாக கொடுத்துட்டேன், அதாவது நீங்கள் மெட்டீரியலே படிக்க வேணாம், இது நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இந்த பேட்டர்னில் இருக்கிற கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதால உங்களுக்கு எந்த கொஷினுமே தெரியாத கொஷின் நான் போய் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற ஃபீலே வராது. எல்லாமே நீங்கள் 100% தெரிஞ்சுட்டு தான் போவீங்க. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஒருத்தா ரெடி பண்ணிடுவேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா UGTRB மேத்தமெட்டிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டீடைல் சொல்யூஷன் புக்லெட்டு போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட்டை புக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே ஸோ ஈவினிங் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். அடுத்த மண்டே உங்கள் கைக்கு இந்த புக்லெட் பார்சல் வந்துடும். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணாதவங்க புக் பண்ணுங்கள். புக்லெட் புக் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே, ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட்டை வாங்கி வச்சுக்கிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த MCQ புக்லெட்டை ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு இந்த புக்லெட் எடுத்து கையில் பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒத்து போகும். ஸோ அவ்வளோ கண்டென்ட் மொத்தமாக இருக்கும். அதுக்குன்னு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் சேர்த்து இதில் கொஷின் எடுத்துருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி நான் எடுக்கவே இல்லை, ரேண்டமாக கொஷின்ஸ் கலெக்ஷன் எடுத்தேன். அதுக்கப்புறம் டீட்டெயில் சொல்யூஷன் போடலாம் எல்லாம் கேட்குறாங்கன்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோன்னா ஒரு டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட் தான் 2024 UGTRB எக்ஸாமினேஷன் புக்லெட்டு. ஒரு சின்ன ஷேர் கூட ஆயிருக்காது அந்த கொஷின் புக்லெட்டில். அவ்வளோ செக்யூரான இந்த டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. அதே போல் என்னுடைய MCQs வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். ரிமைண்டர் தியரம் பார்க்கலாம். த ரிமைண்டர் ஆஃப் f of x when divided by x minus a is equal to இருக்குன்னா f of a வா இருக்கும். ஒரு பாலினாமில x minus a டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னா f of a தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ரிமைண்டர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இந்த ஃபேக்டர்ஸ் தியரம், ரிமைண்டர் தியரம் ஃபேக்டர்ஸ் தியரம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதாவது ஒரு பாலினாமில x minus a என்ற ஃபேக்டரால் டிவைட் பண்ணீங்கன்னா வர ரிமைண்டர் வந்து f of a வா இருக்கும். அதுவே உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா சப்போஸ் x minus a is a factor of f of x இருந்தால் f of should be 0 வா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து a is a non-zero polynomial of degree 3 அப்படின்னா can have at most how many distinct real roots கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஆட் டிகிரி பாலினாமில் அட்லீஸ்ட் ஒரு ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ 2 ரூட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கான்ஜுகேட் பேராக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆட் டிகிரி பாலினாமில் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நான்-ஜீரோ பாலினாமில் ஆஃப் டிகிரி 3 கேன் ஹேவ் அட்மோஸ்ட் how many distinct ரியல் ரூட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸிமம் 3 இருக்கும், ஓகே, மினிமம் 1 இருக்கும். ஸோ ரியல் ரூட்ஸ் கிடைக்காம போகவே போகாது. என்ன ரீசன், இது வந்து ஒரு ஆட் டிகிரி பாலினாமில். எந்த ஒரு ஆட் டிகிரி பாலினாமில் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரியல் ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுமே ரியல் ரூட்ஸாக போகலாம். ஸோ அட்மோஸ்ட் 3 ரியல் டிஸ்டிங் ரூட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா கவுண்டிங் மல்டிப்ளிசிட்டி. இந்த தியரம் நான் சொல்லுது எவ்ரி பாலினாமில் ஆஃப் டிகிரி n as அட்மோஸ்ட் n டிஸ்டிங் ரூட்ஸ்ன்றது இங்கே ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்குன்னா 3 ரூட்ஸ், அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 1 ரூட்ஸ் இருக்குது. ஏன் அட்லீஸ்ட் 1 ரூட்ஸு, ஏன்னா இது வந்து ஆட் டிகிரி பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது பார்ப்போம். கிராஃப் பிஹேவியரை பற்றி ரியல் ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ பாலினாமியல் f of x ரூட் ஈவன் மல்டிப்ளிசிட்டி, ஒரு பாலினாமியல் ரூட் வந்து ஈவன் டைம்ஸ் வந்து மல்டிப்ளிசிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த கிராஃப் ஆஃப் f y = f of x நியர் டு a என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸை வந்து இப்போ டச் பண்ணும், ஆனால் வந்து உங்களை வந்து எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணாது. அதாவது ஈவன் டிகிரி பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து y = x² எடுத்துக்கோங்க ஒரு கவ். ஏன்னா மல்டிப்ளிசிட்டி இங்கே பேசியிருக்காங்களா, ஈவன் மல்டிப்ளிசிட்டி y = x². இந்த கவ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போயிடும் அட் பாயிண்ட் at x = 0. இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாலினாமியல் as a root of even multiplicity. அப்போனா அர்த்தம் x = 0 is a root 2 times multiplies ஆகும். அப்போ கிராஃப் ஆஃப் f பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா which touch the x axis around bounce back. ஸோ 0வை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், பவுன்ஸ் ஆகிடும்.
ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி கிராஸ் ஆகாது. பட் ஆல் டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகிடும், கிராஸ் ஆகும். ஈவன் டிகிரி என்ன பண்ணும், எப்பவுமே வந்து டச் பண்ணிட்டு இப்படி போயிடும். சப்போஸ் இங்கே ரூட் இருக்குன்னா இதில் வந்து இப்படி டச் பண்ணிட்டு இப்படி மேலே போயிடும் ஈவன் டிகிரியை பொறுத்தளவுக்கு. ஆல் டிகிரி இருக்குன்னு வச்சுக்கேன், அப்படியே கிராஸாக இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபைண்ட் த மல்டிபிசிட்டி ஆஃப் த ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் த பாலினாமியல் எக்ஸ் பவர் 4 + 2x கியூப்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூபை காமன் அவுட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் + 2 வரும். ஸோ மல்டிபிசிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 0 எவ்வளோ டைம்ஸ் வருது, 3 டைம்ஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் விஷயத்தை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸோ ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் காம்போ சொல்லுங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் சொல்லுவேன். எம்சிக்யூ புக்லெட் மட்டும் எனக்கு வேணுன்றவங்களுக்கு அது தனி ப்ரைஸ் கொடுப்பேன். ஸோ ஃபுல் செட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் படிச்சு நீங்கள் நிறைய கோச்சிங் சென்டர் போயிருந்தாலும் இந்த புக்லெட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன் டைம் நீங்கள் கிளான்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். நீங்கள் எதை தப்பாக படிச்சிருக்கீங்க, எதை கரெக்டாக படிச்சிங்கன்றது தெளிவாக புரியும். ஓகே, சப்போஸ் எஃப் ஆஃப் 1 = 0, எஃப் டேஷ் ஆஃப் 1 = 0 அண்ட் எஃப் டபுள் டேஷ் 2 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டிபிசிட்டி தான் அங்கே மீன் பண்ண வரும். ஸோ இந்த பாலினாமியலுக்கு என்ன மல்டிபிசிட்டி கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது nth டெரிவேட்டிவ் நான் ஜீரோ, n-1th டெரிவேட்டிவ் வரைக்கும் 0 ஆகுது ஒரு பாலினாமியலுக்கு அப்படின்னா அட் அ பாயிண்ட் சம் a = 0க்கு nth டெரிவேட்டிவ் நான் ஜீரோ, n-1th டெரிவேட்டிவ் வரைக்கும் 0 ஆகுது அப்படின்னா அந்த பாலினாமியலுக்கு வந்து n மல்டிபிசிட்டி ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இது பாருங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் நான் ஜீரோ, ஆனால் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் 0 ஆகுது அப்படின்னா இந்த பாலினாமியல் ரூட் மல்டிபிசிட்டி பார்த்தீங்கன்னா x = 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இஃப் டிகிரி ஆஃப் பாலினாமியல் p வந்து mன்னு சொல்லிட்டாங்க, டிகிரி ஆஃப் பாலினாமியல் q வந்து n சொல்லிட்டாங்க. அப்போ டிகிரி ஆஃப் p + q என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் m, n தான் இருக்கும். ஸோ ஒரு உதாரணம் பாருங்க. ஸோ p of x = x⁵ கொடுத்துக்குங்க, q of x = x² கொடுத்துக்குங்க. இதனோட டிகிரி என்ன 5, இதனோட டிகிரி என்ன 2. இப்போ p of x + q of x பாலினாமியல் தூக்குங்க. ஸோ என்ன கிடைக்கும், x³ x⁵ + x². இதனோட டிகிரி என்ன 5. ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆஃப் p of x q of x தான் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க டிகிரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது போல பாருங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக கிடைக்கும்ன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ரியல் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ஆர் டிகிரி பாலினாமியல் அட்லீஸ்ட் ஒரு ரியல் ரூட்ஸ் இருக்கும். அப்போ மீதி 4 ரூட்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 4 ரூட்ஸுமே ரியல் ரூட்ஸாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இதுக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாலினாமியல் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், ரூட்டை எடுத்துடுறேன். ஸோ பாருங்க, ஸோ p of x = இது வந்து x ரிமூவ் பண்ணுங்க, x⁴ - 3x² + 2ன்னு அடிச்சு விட்டுருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ x டைம்ஸ் இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் பாருங்க, x² - 1 அது வரும், x² - 2ன்னு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஏன்னா மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3, x² வந்து ரூட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ x² - 1 x² - 2. ஸோ இது எல்லாம் 0 பண்ணுங்க அப்படின்னா x = 0, இது 0 பண்ணால் x² - 1 = 0னா x = +or - 1 வரும். இது x² - 2 = 0 போட்டிங்கன்னா x = +or - 2. அப்போ ரூட்ஸ் ஆகும் 5 ரூட்ஸ் கிடைக்குது, எல்லாமே ரியல் ரூட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்க, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா, a non-zero polynomial of degree n with complex coefficient have at most n ரூட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்-ஜீரோ பாலினாமியல் வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா எக்ஸாக்ட்லி n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ் கேட்டால் அட்மோஸ்ட் போடுங்க, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸாக்ட்லின்னு போட்டுருங்க. ஓகே, இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ரியல் ரூட்ஸ்ன்னு கேட்டால் அட்மோஸ்ட் என்னன்னு அடிக்கணும் இந்த இடத்துல. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கேட்டிங்கன்னா n ரூட்ஸுமே காம்ப்ளெக்ஸ் ரூட் தான். எந்த ஒரு ரியல் ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது என்னவா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஸோ ஒரு நான்-ஜீரோ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஹவு many காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்ன்றதை நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம் கரெக்ஷன்ஸை பார்த்துக்குங்க. ஸோ இமீடியட்டாக MCQ புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இமீடியட்டாக MCQஸை புக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.